அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் நாய் வளர்க்குறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வளர்க்குற அந்த நாய் இருக்கே, அதை நாய் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அவங்களுக்கு கோபம் வரும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அந்த குடும்பத்திலேயே ஒருத்தர். அது அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அவன் எங்கே காணோம், அவன் சாப்பிட்டானா, அவன் எங்கே கீழே விளையாடிட்டு இருக்கிறானா, இப்படிலாம் கேட்பாங்க. அந்த நாய் விளையாடுறதுக்குன்னே பால் பொம்மைகள்லாம் வாங்கி கொடுக்குறவங்கெல்லாம் உண்டு. ரொம்ப பிரியமாக அதை பார்த்துக்குவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அது ஏதோ அவங்களுடைய குணம் அப்படின்னு இல்லைங்க. அந்த நாய் அந்த அளவுக்கு அன்பை காட்டுகிறது. நாய் வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு. சொல்லப்போனால் சில மனிதர்களை விட, ஏன் உறவுக்காரங்களை விட நமக்காக உசுரை கொடுக்குற ஒரு ஜீவன் உண்டுன்னா அது நாம் வளர்க்குற நாய் தான். அதில் சந்தேகமே இல்லை. அந்த நாயை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு ஸ்பெஷலாக டயட்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் அதை குளிப்பாட்டி விடுவாங்க. அப்புறம் அதை வாக்கிங் கூப்பிட்டு போகிறதுக்குன்னே தினம் ஒருத்தர் வருவார், இல்லை 2 நாளைக்கு ஒருத்தர் வருவார். எந்த அந்த பகுதியில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு அதுக்கு அதனுடைய லொக்காலிட்டி தெரியணும் அப்படின்ற காரணத்துக்காக நாயை வாக்கிங் அழிச்சிட்டு போகிறவங்களாமும் உண்டு. இது ஏதோ நாயை பற்றின பேச்சு இல்லை இப்போ நாம் சொல்ல போகிற விஷயம். இது வளர்ப்பு நாய், அதுக்கு தருகிற முக்கியத்துவம், அதை பற்றிய கவனிப்பு, அதனுடைய இயல்பு. சரி, இந்த தெரு நாய் அப்படின்னு இருக்கும் நம்ம வசிக்கிற வீடுகளில். அந்த தெருவில் இருக்கிற நாய்கள் ப்ரௌன் கலரில், வெள்ளை கலரில், கருப்பு கலரில், ஏதாவது அந்த தெருவுக்கு யாராவது வந்தாங்கன்னு வச்சிங்களேன், பேப்பர்காரர் வராரு அப்படின்னு வச்சிங்க, பழைய பேப்பர் எடுக்கிறவர் வராரு அப்படின்னா அவர் வண்டியை தூரக்க பார்த்தோன்னே எல்லாம் எழுந்து குலைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த தெருவில் வந்து அவர் வியாபாரத்தை முடிச்சுட்டு போகிற வரைக்கும் இதுங்க லொல்லும் குலைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் காரில் யாராவது ஒருத்தர் புதுசாக அந்த பகுதிக்கு அறிமுகம் இல்லாத யாராவது ஒருத்தர் காரில் வராங்க, ஸ்கூட்டரில் வராங்க அப்படின்னா அந்த கார் வர வரைக்கும் அப்படியே துரத்திக்கிட்டே போகும். முடிஞ்ச மட்டும் அப்புறம் கார் ஸ்பீடு எடுத்து போனால் அப்புறம் தேவையில்லாமல் திரும்ப வந்து விட்ட இடத்துல மறுபடியும் படுத்துக்கும். எது வந்தாலும் யார் வந்தாலும் புது ஆளாக இருக்கிற பட்சத்தில் தெரு நாய் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த வகை வந்து குலைச்சிக்கிட்டே போகும், வரும், போகும், வரும். இந்த நாயை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க தான் சொன்னாங்க, நம்ம தெருவில் அந்த நாயெல்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, உண்மையிலே அதுங்க என்ன நினைக்குமா, அதுங்க தெருவில் நமக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்குது அது அப்படின்ற நம்பிக்கையில் அது இருக்குதான். சரி, இப்போ இந்த தெரு நாய், வளர்ப்பு நாய் அப்படின்னு ஏதோ நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா, இது வந்து ஏதோ ஒரு நாயை பற்றின விஷயம் இல்லைங்க. நியாயமாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லணும். நியாயமாக பார்த்தா அது நம்முடைய மனம்தான் அந்த நாய். நம்முடைய மனசு இருக்குதே, அது நாம் வளர்ப்பு நாய் அப்படிங்கிற வகையில் வைக்க முடியுமா, அல்லது தெரு நாய் அப்படிங்கிற வகைப்படுத்த முடியுமா? சில பேருடைய மனசு, பல பேருடைய மனசு, கோடிக்கணக்கான மனங்கள் எப்படின்னா அப்பப்போ என்ன வருதோ அது இல்லாத போகும். அதை பற்றி லொல்லுன்னு கொஞ்சம் நேரம் குலைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த விஷயம் போனவுடனே அப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை பற்றி கொஞ்ச நேரம் அப்படியே மனசு லொல்லுன்னு குலைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படியே ஒன்று பின்னால் ஒன்று போகிறது வருது. பின்னாலெல்லாம் இந்த மனசு போய்கிட்டு இருந்ததுன்னா இந்த மனம் தெருநாயை போன்றது. ஆனால் இந்த வளர்ப்பு நாய் அப்படின்ற மாதிரியே சில பேர் தன்னுடைய மனசையும் வளர்த்துருப்பாங்க. இப்போ அந்த நாய் ஏன் இப்படி இருக்குது, இந்த நாய் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா அது அதனுடைய இயல்புங்க அப்படின்னு விட முடியாது. இயல்பு தான். ஆனால் முக்கியமான விஷயம், இந்த நாய் பழக்கப்பட்டிருக்கிறது. எது? வளர்ப்பு நாய். அதனுடைய எஜமானர் அதுக்குன்னு உரிய நேரத்தில் உணவு கொடுக்குறார், குளிப்பாட்ட வேண்டிய நேரத்தில் அதை குளிப்பாட்டுகிறார், அப்புறம் வாக்கிங் கூப்பிட்டுக்கிட்டு போகிறார், மந்த்லி செக்கப் அப்படின்னு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறார். இந்த மனசு கூட அப்படி தான். இதை முறையாக இதற்கு என்று சொல்லப்பட்ட உணவுகளை தருகிறவர்கள், இதற்கு என்று தர வேண்டிய பயிற்சிகளை தருகிறவர்கள், இதற்கு என்று தர வேண்டிய மருத்துவத்தை தருகிறவர்கள், அவர்களுடைய மனம் இருக்கிறதே அது வளர்ப்பு நாய் மாதிரி. எல்லாத்துக்கும் அது குறைச்சிக்கிட்டு இருக்காது. வீட்டு வாசலில் யாராவது ஒருத்தர் வராங்க, இப்போ அல்சேஷன் டாக் ஒருத்தர் வளர்க்குறாருன்னு வச்சிங்களேன், அது தெருவில் யார் வந்தாலும் குறைக்காது, அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். ஆனால் அது கட்டி போட்டிருக்கிற அந்த வீட்டு வாசலில் யாராவது ஒருத்தர் வந்தால் டக் அப்படின்னு அலர்ட் ஆகி எந்திரிச்சு நின்று பார்க்கும். காது ரெண்டும் அப்படியே லேசாக விடைக்கும், மூக்குனால் மோப்பம் பிடிக்கும். தெரிஞ்சவங்களா புது ஆளா, குரல் கொடுக்கணுமா அப்படின்னு லேசாக ஒரு தடவை உர் அப்படின்னு சவுண்டு கொடுக்கும், முறைச்சி பார்க்கும். அவங்க ஏதாவது கொஞ்சம் எசக பிசகாக இருக்கப்பட்டவங்க வேகமாக அப்படி இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பாஞ்சு குறவலையில் வாய வைக்கும்.
என்னுடைய நண்பர் தான் சொன்னார்ப்பா, புதுசாக நாய் வாங்கியிருக்கிறேன், வந்து பாரு அப்படின்னு. நான் கேட்டேன், என்னப்பா அது கடிக்குமா அப்படின்னு. இல்லை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் கூப்பிடுறேன் அப்படின்னு. ஏய், நீ நாய் வாங்கியிருக்கிறது கடிக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ரொம்ப பிரியமாக கூப்பிட்டு என்னை வச்சு நாய் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அப்போ வளர்ப்பு நாய் என்பது எது வந்தாலும் குறைத்து கொண்டு எது வந்தாலும் அதன் பின்னால் ஓடுவது என்கிற இயல்பில் இருக்காது. எதன் பேரில் கவனம் செலுத்த வேண்டுமோ, எது அதனுடைய கவனத்தை ஈர்க்கிறதோ அதன் பேரில் மட்டும்தான் கவனத்தை செலுத்தும். இப்போ ஒரு கேள்வி உரிமையோடு கேட்குறேன், உங்கள் மனசு அப்படித்தானா? நாம் எல்லாரும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். எது வந்தாலும் அது பின்னால் கொஞ்சம் நேரம் போகிறது, திரும்ப அங்கேருந்து வருது, அப்புறம் இன்னொன்று பின்னால் போகிறது, அப்புறம் திரும்ப அங்கேருந்து வருது, சுருண்டு சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறது, எது கிடைக்குதோ அதை தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கிறது, இது மாதிரியா? அல்லது முறைப்படுத்தப்பட்ட, பயிற்சிக்கு உள்ளாக்கப்பட்ட, அவ்வப்பொழுது நெறிப்படுத்தப்பட்ட நாய் மாதிரி வளர்ப்பு நாயாக நம்முடைய மனம் இருக்கிறதா? அது ஒரு காவல் நாயாக நமக்கு இருக்கிறதா? அது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் இந்த கிராமத்தில் பற்ற வேலை செய்கிறதும்பாங்களே, இரும்பு, அப்புறம் ஸ்ப்ரிங் பண்ணுறது, அப்புறம் கடப்பாரை பண்ணுறது, மண்வெட்டி பண்ணுறது, அவர் விவசாயம் பார்க்குற மக்கள் தான் அந்த பகுதியில் அதிகமானவங்க. அந்த காரணத்தினால அந்த பகுதியில் இரும்பு வேலை போட்டால் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த கடையை அவர் ஆரம்பிச்சிருக்கிறார். அங்கே அப்படி பரபரப்பாக விவசாயிகள் அவங்களுடைய கடப்பாரை, மண்வெட்டி, அப்புறம் அரிவாள், சுத்தி இதெல்லாத்தையும் கொண்டு வந்து அவர் தருவாங்க. ஒரு மாதிரி பழப்பு போயிட்டு இருந்தது. இந்த வரவங்கள்லாம் குடிக்கிறதுக்காக வெய்ய நாள் இல்லையா, ஒரு பெரிய இரும்பு தொட்டி மாதிரி ஒன்று செஞ்சு செய்யலை, அது அவர்கிட்ட இருக்குது, அது நிறைய தண்ணி விட்டுருந்தார். எங்கிருந்தோ வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் அந்த தொட்டியை பார்த்தாரு, அதையே சுற்றி சுற்றி வந்து ஆராய்ச்சி பண்ணார். ஐயா, இது எவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னார். இந்த பற்ற வச்சிருக்கிறவர் சொன்னார், அது தெரியலிங்க, ரொம்ப காலமாக எங்கள் அப்பா இதை வச்சுருந்தாரு, அவருக்கு முந்தைய அவருடைய அப்பா வச்சுருந்தாராம், அது இன்னும் உறுதியாக இருக்கிறதுனால அப்படியே வச்சுட்டோங்க அப்படின்னு. அவர், நான் இதை கொஞ்சம் பார்க்கலாமா, என்னன்னு பார்க்கலாமா அப்படின்னா, பாருங்க அப்படின்னா அந்த தொட்டியை கொஞ்சம் கையில் எடுத்து அதை கவிழ்த்தி பார்த்து அதை நல்லா கழுவி பார்த்தாருன்னா ஏதோ பழங்கால எழுத்துக்கள்லாம் அதில் இருந்தது. அவர் விஷயம் தெரிஞ்சவர் போல இருக்கு. அவர் பார்த்து சொன்னார், ஐயா, இந்த பகுதியில் ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெரிய சமஸ்தான அதிபதி ஒருத்தர் ஆண்டு இருந்தார், ரொம்ப புகழ் பெற்றவர். அந்த அரண்மனையில் ஒரு 3 இரும்பு தொட்டி இது மாதிரி இருந்திருக்குது. 3ல் 2 வந்து நம்முடைய பக்கத்து டவுனில் அங்கே இருக்கிற கண்காட்சியில் வச்சுருக்கிறாங்க, மியூசியம், பழங்கால பொருள்கள்லாம் இருக்கிற இடத்துல அதை வச்சுருக்கிறாங்க. 1 வந்து காணோம்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அது அப்படின்றது என்னுடைய சந்தேகம். இதனுடைய மதிப்பு குறைஞ்சது ஒரு 1 லட்சம் இருக்குங்க, இது அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க, நான் போயிட்டு ஒரு 10 நாளில் ஒரு 1 லட்சம் ரூபா ரெடி பண்ணி உங்களுக்கு தரேங்க, இதை எனக்கு தர முடியுமான்னார். இவர் ஆடி போயிட்டாரா, 1 லட்சமா, இதனுடைய மதிப்பு இவ்வளவு நாளாக தெரியாமல் போச்சு அப்படின்னு. இவங்க 2 பேரும் பேசுகிறத சுற்றி இருக்கிறவங்களாம் வேற கேட்க தகவல் எல்லாருக்கும் பரவ அவங்களும் வந்து இதை பார்க்க, அவர் பத்திரமா வைங்க, நான் போய் ரெடி பண்ணி பணத்தோடு வரங்கன்ட்டு போனார். அவ்வளோதான். அதுக்கு பிறகு இந்த கடைக்கு வந்தவங்களை விட அந்த தொட்டியை பார்க்குறதுக்கு வரவங்க அதிகமாகிட்டாங்க. தெரியுமா உனக்கு, 1 லட்சம் ரூபா தண்ணி தொட்டியாம், இரும்பில் இருக்குது, நம்ம பற்ற வச்சிருக்கிறாரு, அவர் கடையில் தான் அது இருக்குதுன்னு அதை பார்க்க வரவங்க கூட்டம் அதிகமாகிடுச்சு. இவர் அதுக்கு பிறகு சின்ன சின்ன வேலைகள்லாம் எதுவும் எடுத்துக்கிறது இல்லை, நமக்கு தான் 1 லட்சம் ரூபா கிடைக்க போதே அப்படின்னு கனவுல ஆழ்ந்துட்டார். அது மட்டும் இல்லை, 1 லட்சம் ரூபாய் வச்சு என்ன பண்ணலாம், தொழிலை விரிவாக்கலாமா, கடையை பெருசாக்கலாமா, இப்படிலாம் யோசித்தார். அதுக்கு பிறகு ஒரு 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, போனவரும் வரல. வருகிற சின்ன சின்ன வேலைகள்லாம் இவர் நிராகரிச்சதுனால இவர் இனிமேல் இதெல்லாம் ஒழுங்காக செய்ய மாட்டார்ப்பா, அவர் கவனமே வேறு அப்படின்னு இவருக்கு வழக்கமாக வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அவங்களும் மற்ற இடங்களை பார்க்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்கால கனவுகளில் ஆழ்ந்த காரணத்தால் 1 லட்சம் ரூபாய் வரும் என்கிற நம்பிக்கையில் இருந்த காரணத்தினால் அது நடைபெறவும் இல்லை, நடைபெறும் என்கிற நம்பிக்கையில் இருந்ததால் நடைபெற வேண்டிய வேலையும் நடக்கவில்லை. மறந்து விடக்கூடாது, இந்த மனசு இருக்குதே தெருநாய் மாதிரி, அங்கேயும் இங்கேயும் அலபாய்ந்து விடக்கூடாது. எதிர்கால ஆசைகள் கனவுகள் என்கின்ற வெள்ளத்தில் நிகழ்கால கடமைகள் பொறுப்புகள் லாபங்கள் என்கிற வெள்ளிக்காசுகளை இழந்து விடக்கூடாது. வேலைகள் கெடுகிற பொழுது வருமானங்கள் கெடும். உங்கள் கனவுகள் உங்கள் வேகத்தை விரைவுபடுத்த வேண்டுமே தவிர விவேகத்தை குறைத்து விடக்கூடாது. இன்னும் சந்திப்போ. வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.